கிரகங்கள் பொய்யே சொல்லாது. நீங்கள் என்ன பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுடைய அப்பா அம்மா என்ன பூர்வ ஜென்மம் பண்ணியிருக்காங்களோ அதுதான் கட்டங்கள். ஸோ ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதை 4ஆக பிரிக்கணும். என்னென்னா, உங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம், அப்பா பண்ணது, அம்மா பண்ணது, உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா, அந்த 4வது இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணக்கூடியது. ஸோ இது 4ம் சேர்ந்தது தான் ஒரு மனிதனினுடைய ஜாதகம். அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பமும் அமையுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது யாருமே இப்போ நான் போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வரேன், நான் பண்ணிட்டு வந்தோடனே எனக்கு எல்லாமே சரியாயிடணும், அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது மிக தவறான ஒன்று. ஸோ நான் நினைக்கிறேன் இது நிறைய ஜோதிடர்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை மற்றவங்களோ நீ இது போய் பண்ணிட்டு வந்துடு உன் கஷ்டம்லாம் தீந்துடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மிக தவறான ஒரு கைடன்ஸு. நீ முதல்ல உன்னுடைய பிரச்சனையை கையாளுறதுக்கு உன்னுடைய மனசை முதல்ல தைரியப்படுத்திக்கோ. ஐயோ நீங்கள் அதை என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க மேடம், அவங்க ரொம்ப மனசு சங்கடப்படுவாங்கன்னா, கலத்திர பாவம் நல்லா இல்லை, நீ கல்யாண வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் படணும்னு ஜாதகத்தில் இருந்தால் எப்படி பொய் சொல்ல முடியும்? நீ ஆகான் இருப்ப, ஓஹோன் இருப்ப, உன் புருஷன் நல்லா தாங்குவான்னு பொய் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஜோதிடராக இருந்து உண்மையை தானே சொல்லணும். அப்போ நம்ம ஒரு உண்மையை சொல்லலாம். அப்படிங்கும் பொழுதே பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அப்படிங்களா, சரி அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க மாட்டாங்க. ஐயோ நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, சொன்னால் அவங்களுக்கு மனசு கஷ்டந்தாங்க படும், வாழ்க்கையே கஷ்டம்தான். அப்புறம் அதை சொல்கிறதுனால அப்புறம் கல்யாணம் ஆகி போயிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடின்னு வருவாங்க. இதுக்கு என்ன, எப்போவுமே நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதை மாற்றவே முடியாது. பிரம்மா நினச்சா கூட மாற்ற முடியாது. அப்போ ஒரு ஜோதிடரினுடைய வேலை என்ன, அந்த ஜாதகத்தில் என்ன நல்லது இருக்குது, என்ன கெட்டது இருக்குது, அந்த கெட்டதை நீ எப்படி கையாளணும்னு சொல்கிறது தான் ஜோதிடரோட வேலை. உன் தலையெழுத்தை மாற்றுறது ஜோதிடர் வேலையே கிடையாது. யார் தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாது. ஜோதிடருக்கே பாருங்கள், அவங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்க தலையெழுத்தை மாற்றிக்கலாம்ல. ஏன் நீ இந்த மந்திரம் சொல்கிறியா, அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு கல்யாணம் வரலாம். பாதி ஜோதிடர்களுக்கு கல்யாணம் ஆகிறதில்ல. அவங்க வீட்டு பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது. அப்போ எப்படி பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த ஜோதிடமும் ஆன்மீகமும் 2 கண்ணுங்க. ஜோதிடத்தில் உங்களுக்கு கிரகங்களால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ, மாணிக்க வாசகரும் நம்மளுடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அத்தனை சுவாமியை பாடியிருக்காங்க. அத்தனை ஆலயங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? உனக்கு ஒரு கஷ்டமாக அந்த கோயிலுக்கு போ, அந்த சிவபெருமான பூஜை பண்ணு.